கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை கிராமமான காலிகேசத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய தொழிலாளர்களின் வாகனம் மீட்கப்பட்டது. அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக மலையோர பகுதிகளில் அதிக அளவிலான மழை பெய்து வருவதால் மலைகளில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்கின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியான அந்த காளிகேசம், கீரிப்பாறை, வாழையத்து வயல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான மழை பெய்த நிலையில் மலையிலிருந்து பல்வேறு பகுதிகள் வழியாக வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அன்னாசி பழம் பறிப்பதற்காக மினி டெம்போவில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென பெருக்கெடுத்து பாய்ந்த காட்டாற்று வெள்ளத்தால் அந்த வாகனம் அதில் சிக்கியது. தொழிலாளர்களும் அதிலிருந்து வெளியே ஏற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பணிகளில் ஈடுபட்டிருந்த சக தொழிலாளர்கள் அங்கு திரண்டு வந்து இந்த தொழிலாளர்களை மீட்டதோடு நீண்ட முயற்சிக்கு பிறகு, அதாவது கயிறு கட்டி அந்த வெள்ளத்துக்கு இடையே இருந்து வாகனத்தை கடுமையான முயற்சி மேற்கொண்டு மீட்டார்கள். இதனால் வாகனமும் அந்த தொழிலாளர்களும் அங்கிருந்து தப்பிக்க முடிந்தது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.